முடியாம போச்சு. திருப்பி இப்ப ரீஎன்ட்ரி பண்ணியிருக்காரு. நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்கு எல்லாம் ஏன்னா ராமராஜன் சார் ஒரு ஐகான். அதாவது எப்படி ரஜினி கமல் இருக்காங்களோ அந்த மாதிரி ராமராஜன் சார் இஸ் ஆல்சோ an ஐகான். ராமராஜன் சாருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை மாறாம அதுல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு படத்தை பண்ணியிருக்கிற இயக்குனருக்கு, அந்த கதாசிரியருக்கும் தயாரிப்பாளர் மதி அழகனுக்கும் மனமார்ந்த வாழ்க்கை. ஏன்னா இது இன்னைக்கு இருக்கிற சினிமா இருக்கிற சூழ்நிலையில ஒரு கதையோட ஒரு நல்ல விஷயத்தை சொல்றது, அது கமர்ஷியலா சொல்றதுன்றது யாருமே ரிஸ்க் எடுக்காம போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு போதை பொருளோ ஏதோ ஒன்று கடத்திட்டு அதை துரத்தி பிடிக்கிறது, அதில் ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுட்டு இப்படியே படம் ஓடி வர்ற பெரிய படங்கள். அதிலிருந்து ஒரு கதையோட ஒரு வாழ்வியலோட ஒரு யதார்த்தமான கதையை கொடுக்க முடியும், அதில் நடிக்க முடியும், அதில் சிறப்பாக செய்ய முடியும். அதில் பாருங்க, இவர் ஒன்றும் பெரிய டூயிட் பாடல, ஒன்றும் பாடல, எமோஷனலா அந்த கேரக்டரைசேஷன் மாறாம தனக்கு என்ன இப்போ சூட் ஆகுமோ அதுல நடிச்சிருக்கிற ராமராஜன் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். மிகச்சிறப்பா அது அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சொல்லுகிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சாதாரண குடிமகனுக்கான விஷயம், அவ்வளவுதான். அதனாலதான் ஒரு சாமானியன் என்ற டைட்டில் வந்து மிக மிக பொருத்தமான டைட்டில். அதை தேர்ந்தெடுத்த இந்த குழுவினருக்கு எனக்கு பாராட்டு. இந்த படம் வந்து அவ்வளவு சாமானியமா ரிலீஸ் ஆகுது. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய இடைஞ்சல்கள், அது இவங்க தூக்கத்தை எல்லாம் கெடுத்து, இவங்களுடைய உறவுகளை எல்லாம் கெடுத்து, இவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்து, அப்படியே நம்ம டைரக்ஷன் யூனியன் சைடு வந்து எங்க சந்தோஷத்தையும் கெடுத்து எங்களையும் டார்ச்சர் அனுபவிக்க வச்சு, சாதாரணமா இந்த படம் வரல, பெரும் டார்ச்சருக்கு நடுவில் தான் இந்த படம் வந்திருக்கு. அதனால இது சாமானிய படம் இல்ல, மிக பிரம்மாண்டமான படம். நம்ம சாமானியன் சொன்னாலும் இது மிக பிரம்மாண்டமான சாமானியன். இது ஏன் மதி மதி பாவம் ஒரு தயாரிப்பாளரா நம்ம வந்து தயாரிப்பாளரா வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. அந்த ரிஸ்க்ல வந்து மதியழகன் அவர்களுக்கு தான் முதல் பாராட்டு நம்ம எல்லாரும் தெரிவிக்கிறோம். ஒரு யாருக்கும் பெப்சிக்கும் சரி, நம்ம இயக்குனர் சங்க உறுப்பினருக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, எந்த பாக்கியும் வைக்கக்கூடாது. எந்த ஏரியாவும் விற்கல, யாரும் படம் வாங்கல, எப்படி ரிலீஸ் பண்ண போறோம், அதோட நமது உறுப்பினரே ஒருத்தர் கதை இது என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போராட்டம் ஒரு பக்கம். அது வந்து கதாசிரியர் சங்கத்துக்கு போச்சு, பெப்சிக்கு போச்சு, எங்களால தீர்க்க முடியல, பெப்சிக்கு போச்சு, பெப்சியாலையும் தீர்க்க முடியல, அப்புறம் எழுத்தாளர் சங்கத்துக்கு போச்சு, அவங்களால ஏதோ ஒரு லெட்டரை கொடுத்தாங்க, அது வந்து அவருக்கு திருப்தி இல்லை. இது வந்து இவ்வளவு போராட்டங்களையும் தாங்கி ஒரு மனுஷன் ஒரு படத்தை டைம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய உண்மையிலே மாதிரி. நீங்க உங்களை மட்டும் இல்ல, திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கிற ராமராஜன் சாரோட படத்தோட டேட்டை போட்டுட்டு அதை ரிலீஸ் பண்ணீங்க பாருங்க, அதே மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி ராமராஜன் சாருக்கு ஒரு அடுத்த ஒரு படம் ரீஎன்ட்ரி படம் மாதிரி ஒன்று வருதுன்னா அது வந்து டேட் மிஸ் ஆகாம ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமா இந்த படம் நீங்க எல்லா தளங்களிலையும் நீங்க வந்து வியாபாரம் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. மேக்கிங்கு நம்ம தம்பி நமது உறுப்பினர் மிகச்சிறப்பா பண்ணியிருக்காரு. ஆக டைரக்டர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள்ல இவரு நிறைய செலவு பண்ணியிருக்கிறார். அப்போ அதை பார்த்தா தெரியுது. சும்மா கம்மி பட்ஜெட்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இழுத்து விட்டுருக்காரு. ஆனா அது கதைப்படி தேவைப்படி என்ன வேணுமோ அது பண்ணியிருக்காரு, அழகா எடுத்திருக்காரு. அவருக்கு இயக்குனருக்கு ஒரு பாராட்டு. ஒளிப்பதிவாளர் ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ன தேவையோ நீங்க எவ்வளவு லைட்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன பில்லு வந்தது தெரியாது. பட் எனிவே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி. நீங்க எடிட்டர் நாலேஜ் காட்டுறது நான் தான். நீதான், நீயே தான். சூப்பர். என்ன இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணணும் போல. நீ
என்ன டைரக்டருக்கு இடம் சூப்பர். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சந்தோஷம் ப்ரொடியூசருக்கு வரணும். அடுத்தடுத்து அவர் பண்ற எல்லா படங்களையும் நீங்க எல்லாரும் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். ஆமா, ரைட்டர் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்க போனாலும் என்கிட்ட வந்துடும். ஒரு நல்ல கதை, இது என் கதை, இது என் கதைன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணியிருக்கேன். அதனால ரைட்டருக்கு ஒரு வாழ்க்கையை சொல்லுவோம். இது அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்தை தானே. யார் வேணாலும் எடுத்து யார் வேணா வேற வேற கோணங்கள்ல இன்னொருத்தர் கூட இருக்கலாம். பேங்க் லோன் வாங்கிட்டு வேற மாதிரி டிராக்டரை தூக்கிட்டு போயிடுவாங்க. வில்லேஜ்ல அவன் டிராக்டர் வாங்கி உழுதுட்டு இருந்தாலும் அதே நிலத்துல தற்கொலை பண்ணி செத்துக்கிறான். இது ஒரு கதை இருக்கும். இதை பேச வச்சு கூட இருக்கும். இது அது வேண்டாம். நல்ல கதைகளை எழுதி எல்லாத்துக்கும் திருப்பி ஒரு சிறப்பான ஒரு படத்தை உருவாக்குங்க. கொஞ்சம் பிரியாணி வர்றதுக்கு லேட் ஆகுது, அதனால கொஞ்சம் அப்படியே பேசிட்டு இருக்கலாமே. விட்டா வெளியே போய் அப்செட் ஆயிருக்கிறாரு. அதனால நல்ல சொரத்தோட சூப்பரா வந்திருக்கிற இந்த படத்தை பார்க்க வந்து நம்ம இதுல இன்னைக்கு சாப்பாடு உண்டுன்னு போடலையோ? ஓகே ஓகே, அது போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்துருக்கும். பரவாயில்ல. சாமானியனுக்காக அரங்கு நிறைந்த ஒரு இயக்குனர் சங்க ஒரு காட்சி நடக்கிறது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க சார். சில பேர் வர முடியலன்னு வாழ்க்கைகளை சொல்லியிருக்காங்க. ஆக இந்த திரைப்படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், அது கொண்டு போய் ரீச் பண்றது எவ்வளவு கஷ்டம், அதுக்கு நடுவுல வெளியே விடுறதுக்கு உண்டான சாத்திய கூறுகள்ல யார் யாரு தடை பண்றாங்களோ அவங்கள மீறி ஒரு படத்தை கொண்டாடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படி நல்லா அனுபவிச்சு அதை சிறப்பாக வெளியே கொண்டு வந்திருக்கிற இந்த யூனிட்டை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் துணை இணை இயக்குனர், கோ டைரக்டர், எழுத்தாளர், ஸ்டண்ட் மாஸ்டர், ஒளிப்பதிவாளர், உதவி ஒளிப்பதிவாளர்கள், உதவி எடிட்டர்கள், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க சார். அந்த பொண்ணு சாருக்கு டாக்டர் நினைக்கும் ரொம்ப நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்கும். அதே மாதிரி ராதா ரவி அண்ணன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாங்க. ரவிக்குமார் ஒரு மாதிரி ஜாலியா அவருடைய ஸ்டைலில் ஒரு அசத்தாஸ்துக்கு போயிருக்காரு. அதே மாதிரி அவர் சார் இன்னும் இவர் MS பாஸ்கர் சார் அவருடைய தரமான ஒரு நடிப்பு. ஆக மொத்தம் இந்த வெற்றி படத்துக்கு மீண்டும் ஒரு முறை நீங்கள் கரகோஷத்தோட வாழ்த்துக்களை தெரிவித்து திரு ராமராஜன் சார் அவர்களை அவருடைய அனுபவங்களையும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சங்கத்தோடு இங்கே நம்மளோட இணைஞ்சிருக்காரு, அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள சொல்லி வாங்கப்பா. ஈசி மெம்பர் செல்ல வந்து வாடா, நீ வாடா. வீடியோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் தலங்குங்க. நான் அவர் கலர்லயே சட்டை இன்றைக்கு இந்த திரைப்படத்தை இங்க திரையிடறதுக்கு நேற்று அவசரமா முடிவெடுத்த பிறகு இரவு 3 மணி வரைக்கும் இதுக்காக மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்ட இந்த இன்சார்ஜ் மிஸ்டர் சி ரங்கநாதன், மறுபடியும் நம்ம சாய் ராம்கி மற்றும் பேரரசன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். படம் போட்டு சோறு போட்டு அசிங்கப்படுத்தாதீங்கன்னா அதை மட்டும் செய்யாதீங்க. யாரோ சொன்னாங்க என்ன சொன்னாரு கேளுங்க. கேளுங்க என்ன சோத்துக்கலாமல எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு கேளுங்க. நம்ம எல்லாரும் படமாக வந்திருக்கிறோம். முதல்ல அந்த வார்த்தையை எப்படி சார் இது ஒரு தாய் யூனியன் சார்.
24 யூனியன்ல பெப்சில வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு தாய் யூனியன் மாதிரி நீங்க வந்து எனக்கு அப்பா அம்மா மாதிரி சாப்பாடுன்னு சொல்லியிருந்தா அதிகமா கூட்டம் வந்திருக்குன்னு சொல்றேன். எந்த விதத்துல நியாயம் சார்? நீங்க நான் கேட்கலைங்க, அவ்வளவு பேரு சலசலத்துட்டு இருக்காங்க. சோறு போட்டா இன்னும் நிறைய வந்திருப்பாங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அப்ப சோறு இல்லாம கிடக்குறாங்க எல்லாம். நான் அப்படியெல்லாம் சொல்ல ஒரு ஜாலியா காமெடியா சொன்னா எடுத்துக்கணும். சரிப்பா, சாரிப்பா, ஓகே. இல்லப்பா, எனக்கு தெரியாது. அதாவது ஒரே ஒரு விஷயம், நம்ம ஒவ்வொரு தடவையும் போடுவோம், சில பேர் சாப்பாடோட போடுவாங்க, அதை குறிப்பிடலைன்றதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். அது மற்றவங்களுக்கு மனம் புண்பட்டு இருந்தா சாரி. உறுப்பினர்களே, சகோதரர்களே, இது வந்து ரொம்ப காமெடியா சொன்ன சீரியஸ் ஆயிடுச்சு. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ், மன்னிப்பு கேட்ட ஒரு தர மன்னிக்கணும், அது மிகப்பெரிய விஷயம். எடுத்து வந்து நமது செயலாளர் பேரரசு அவர்களுடைய வணக்கம். நல்ல தருணம். நம்ம சிலது இருக்கோம். நல்ல தருணம். ராமலட்சுமி சார் வந்து வந்திருக்காரு. சந்தோஷமா அதான் சொல்ல வரேன். நமக்கு கோபம் இருக்கும், எல்லாமே இருக்கட்டும், இருக்கட்டும். இப்போதைக்கு ராமராஜன் உறுப்பினர், நம்ம டைரக்டர் அவரு சந்தோஷமா வந்து சிறப்பிப்போம். நம்ம ஆசிரியர் ஒரு கூட நமக்குள்ள கோபம் கவலை இருக்கக்கூடாது. மனசார ராமராஜனை பாராட்டுறதுதான் கடமை. ஏதாவது நினைச்சுக்க. தயாரிப்பாளருக்கு இங்க தயாரிப்பாளருடைய குடும்பத்தார் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கலாம். நம்மளுடைய செயலாளர் அவர்கள் ஒரு சிறு உரையாற்றி விட்டு அண்ணன் ராமராஜன் அவர்கள் கொடுப்பாரு. அவரை சிறப்பி பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ராமராஜன் அவர்கள் முதல்ல இயக்குனர் இருக்கும்போது நமக்கு முதல்ல பெரும்பாலான விஷயம். அதுக்கடுத்து நம்ம சங்க உறுப்பினர், அது அதோட பெருமையான விஷயம். அதன் பிறகு தமிழக மக்களுக்கே பிடிச்ச நடிகர் அப்படிங்கிறது பெருமையான விஷயம். நடிகர்ல வந்து 2 வகை இருக்கும். ஒன்று மக்கள் வந்து ஒரு நடிகரை ரசிப்பாங்க, நடிப்பை ரசிப்பாங்க. இன்னொரு வகை மக்கள் நடிகரை விரும்புவாங்க, நம்ம வீட்டு பிள்ளைய நினைப்பாங்க. அப்படி மக்கள்லாம் விரும்புற நம்ம வீட்டு பிள்ளைய நினைக்கிற நடிகர் தான் அண்ணன் ராமராஜன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சொல்லுவாங்க விழுவது தவறு இல்லை, விழுந்தே கிடப்பதான் தவறு. எல்லாம் வேண்டும். இன்னைக்கு அண்ணன் எடுத்து நிற்கிறார். இது எல்லாருக்கும் முயற்சி பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்ணன் உதாரணம். இவர் அவ்வளவுதான் அப்படின்னா யாரு சொல்றாங்களோ நான் அவ்வளவுடா, நான் உலகளவு அப்படின்னு நிற்கிறவங்க தான் ஒரு சாதனையாளர். இந்த சாதனையாளர் தான் நம்ம ராமராஜன் அவர்கள். இவர் வந்து நடிச்சாரு, போல் விட்டாரு, வெற்றி கொடுத்தாரு. அதெல்லாம் வெற்றி இல்லைங்க. இன்னைக்கு சாமன் வெற்றி இல்ல, இதுதாங்க நமக்கு உதாரணம் வெற்றி. மனசு நிறைவா இருக்கு. ராமராஜன் படம் வந்து நீங்க ஓடுது, நல்ல கலெக்ஷன் இருக்கு, எல்லா ஊரும் நல்ல பாசிட்டிவா இருக்கு. அது வந்து அது பார்க்க உண்மையிலேயே நம்ம வீட்டுல நம்ம சொந்த அண்ணனுக்கு இந்த மாதிரி வெற்றி வந்தா எப்படி சந்தோஷப்படுவோமோ அது நான் படுறேன், நீங்க பண்ணுவீங்க. சாமானிய இயக்குனர், உண்மையிலே இயக்குனர் ராகேஷ் அவர்களை பாராட்டணும். ஏன்னா ஒரு எல்லாரும் இயக்குனர், உங்களுக்கு எல்லாரும் கதை திரைக்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா எங்கெங்க சிறப்பா இருக்கு என்று.
எந்த ஒரு இயக்குனர் கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி அதுக்கு வாழ்ந்தாத்தான் ஒவ்வொரு சீன்லையும் உயிரை கொடுக்க முடியும். அது உயிர் இருக்கு சிறப்பிக்க முடியும். எல்லா சீன்லையும் எதுவுமே சோட இல்லை, எல்லா சீன்லையும் ஒரு விஷயம். அந்த பொண்ணு வந்து சங்கரா கூப்பிடும்போதே திருப்பி எங்க அப்பா கூப்பிடுதோ அங்க அப்பா கூப்பிடுது. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு இயக்குனர் வாழ்ந்தாத்தான் அந்த மாதிரி வரும். கடைசியா பேங்க்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்புறாரு. கடைசியா அந்த மகன் உட்காந்து செத்த இடத்துல இருந்து உட்காராரு. அதான் டைரக்டர் வசன தேவை. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி வாழ்ந்தாத்தான் அந்த மாதிரி ஒரு சீனை சிறப்பிக்க முடியும், ஒரு பஞ்சஸ் வைக்க முடியும். நிறைய டைலாக் ஏழையா செத்தாத்தான் தப்பு. ஏழை சாகலாம், ஆனா கடங்கனை சாகக்கூடாது. எவ்வளவு தத்துவம். அதுக்கப்புறம் அண்ணன் பேசுவாரு, ஏழையா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், அந்த ஜாதியா இருக்கலாம், இந்த ஜாதியா இருக்கலாம், ஆனா ரெண்டே ஜாதி தான். ஒண்ணு பணம் கொடுக்குற ஜாதி, பணம் வாங்குற ஜாதி. அதான் இருக்கு, ரெண்டு ஜாதி தான். இன்னைக்கு கடன் வாங்குறது தான். அப்படியே எல்லா ஒரு வாழ்வு எல்லாருக்கு இருக்குல்ல. நம்ம எல்லாருக்குமே வீடுக்கு கனவு தான். ஆனா பணப்பக்குவம் இன்னைக்கு ஒரு பயம் வருது. கடன் வாங்குற தப்பு. சூப்பர். டீ கடையில் போட்டாங்க கடன் அஞ்சு முடிக்கும். லட்சமா கொடுக்குறிய 10 ரூபா டீ கொடுக்குறேன் போடுறான். லட்சமா கடன் கொடுக்குறேன் போட மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு ஏமாறணும். சாதாரண டீ கடை தான் சாமானியம். அவன் கடன் அஞ்சு முடிக்கும் உண்மை சொல்றான். ஆனா பேங்க் வர கொள்ளடிக்கிறான். அவன் சொல்ல மாட்டான், அவன் ஏமாத்த பார்ப்பான். கதை எல்லாருக்கும் சம்மந்தப்படுறது. இன்னொரு புதுசுக்கு இருக்கும் பாராட்டணும். நம்ம எல்லாருமே அவருக்கு நன்றி சொல்லணும். ராமராஜனை வச்சு அண்ணனை வச்சு திரும்ப படம் எடுத்தாப்புல மனப்பூர்வம் இந்த சங்க சார் நன்றி சார். மக்களும் அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கும் நம்ம சங்க ஓட்டு பிள்ளை சங்கத்து பிள்ளை. அண்ணன் வச்சு படம் வந்து ரொம்ப நன்றி. அங்கிருந்து வந்து எல்லாரும் மனசார ரொம்ப சந்தோஷமா அந்த படத்தை பார்த்தோம். சந்தோஷமான இருக்கிறோம். இந்த படம் இன்னும் மிகப்பெரிய விட்டு அண்ணன் வந்து ஒரு 4 வருஷம் ட்ரெயினில் வந்துருந்தோம். அப்பான்னு சொன்னார், அது 43 அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதே ஆசையை ஒரு 50 படமாவது பண்ணிவிடணும் அப்படின்னாரு. 50 இல்லைண்ணே, நீங்க 100 படம்ண்ணே பண்ணுவீங்க. நீங்க அந்த வீரத்தில் எழுந்துட்டீங்க. சாமானியனுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். படம் மிகப்பெரிய விட்டிடம். நன்றி. அண்ணன் நம்ம அண்ணன் ராமராஜன் நம்மளோட உரையாற்றுவார். முதல்ல இங்கே வந்திருக்கிற நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் தலைகுனிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சாமானியன் படத்தை நமது சங்கத்தின் சார்பாக திரையிட்டு அதை பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய வைப்பிற்கு மரியாதைக்குரிய சங்கத்தின் தலைவர் அண்ணன் ஆரி உதயகுமார் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசிய சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும், டைரக்டர் பிரவீன்காந்த் அவர்களுக்கும், இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும், ராஜேஷ் அவர்களுக்கும், கதாசிரியர் கார்த்திகுமாருக்கும், டைரக்டர் நாகேஸ்வரனுக்கும், தயாரிப்பாளர்கள் மதியரன் சார் அவர்களுக்கும், கோ ப்ரொடியூசர் சதீஷ் பாலா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் இருசேரம் கொடுத்து தெரிவிக்கின்றேன். திரைப்பட இந்த மாதிரி போட்டு காமிக்கிற விழாவில் நான் கலந்துக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போக நினைச்சேன். இந்த சந்தர்ப்பம் வந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தை வர வச்சது நீங்க தான். பொதுவாக எல்லாரும் நடிகராக டைரக்டர் வாங்க. நான் டைரக்டராக கிடையாது. 1980 உதவி டைரக்டர் ஆகும்போதே நான் லைஃப் ஒன்று ஆகிட்டேன். இத்தனை வருஷங்கள் வந்து நான் டைரக்டர் எல்லா யூனியனுமே நான் வந்து லைஃப் பண்ணிருக்கேன்.
ஆரோக்கியமாக சொல்லும்போது ஒரு ஜாலியாக சொல்ல பார்த்தேன். அதை நம்ம தைக்க ஏன்னா நம்ம இயக்குநர்கள் கேப்டன் ரசிப் இருக்கிற எல்லாருமே அதான் சில விஷயங்கள் சொல்ல தப்பு நினைக்க வேணாம். அவர் சார் சொன்னார் அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்கணும். ஞானபுரம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஞ்சித் சார் இதெல்லாம் பண்ணவர். அவர் ஒரு நாள் மரவாத பாட்டு வச்சிருப்பேன், அதை மறக்க மாட்டேன். வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக அமையும். அமைதி தான் அஞ்சு தான் போயிடும். அது மாதிரி பேரரசாருக்கு நமக்கு உள்ள ஒற்றுமை என்னன்னா, அவர் பிறந்தவரும் நான் பிறந்தவரும் 5 கிலோமீட்டர் தான். ஒரு நாட்டு கூட நான் ஸ்கூலில் பிறந்தேன். அவரை சொல்லுவேன். ஆமாம், அவருக்கு கூடாத டேரக்டர் ராமநாத் தான், எனக்கும் கூடாத டேரக்டர் ராமநாத் தான். அந்த ஒற்றுமை இருக்கு. நான் உதயகுமார் சாத்தா சொல்லி, ஏங்க இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகி இவ்வளோ நடிகரை சொல்லி ஏன் சும்மா இருக்கீங்க, உடனே பண்ணுங்க. ஏன் ஏதோ ஒன்று பெரிய கிடைக்கலையா ஒரு புதுமுறை மட்டும் பண்ணுங்க, அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுவேன். அவங்க அந்த பிரவீன் அந்த அவர்கள் பார்த்துக்கலாம். சோனியா பாட்டு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு காருவத்தில் சிக்கி மயிரிலையில் தப்பி மீண்டு வந்து நடிக்கிறதே கஷ்டம் நினைக்கிற நேரத்தில் இனி கதாநாயகனாக நடிக்கிற தயாரிப்பாளர் ஸ்ரீ மதியவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பாலா சதீஷ் அவர்களுக்கும் கதாசிரியர் கார்த்திகுமார் அவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த கதையை சரியாக திரைக்கதை அமைத்து ஒரு வெற்றி படமாக தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் அத்தனை மக்களும் பார்த்து வியக்கக்கூடிய அளவிலே இயக்கி பிடித்த டைரக்டர் நாகேஸ்வரனுக்கும் நான் நன்றி கடப்பட்டுள்ளேன். ஆரம்பத்தில் சொல்லுவாங்க எல்லா டைரக்டரும் இது வந்து ஏற்கனவே படங்கள் இயக்கிய டைரக்டர்கள் இப்போ இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். இனி வருங்காலத்தில் இயக்குனர் ஆக இருக்கும் உங்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் படங்கள் பண்ணும் பொழுது ஒரு தெளிவான கருத்தை சொல்ல வேண்டும். வந்தம்மா போனோமா புதுச்சமா 4 சுட்டமா 4 பாம்புச்சமா இல்லாம இந்த படத்தை கூட என்னன்னா நான் எனக்கு வித்தியாசமா தான் நடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். எத்தனையோ கதை சொன்னாங்க. இந்த கதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு பண்ணுவோம் ஒரு டிஃபோட இருக்கும் பண்ணது. அந்த ஒரு நல்ல கதை கருவு வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகி ஏகப்பட்ட நல்ல பார்க்கும் போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மலேசியாவில் கூட ரிலேஷன் போகும்போது 200 டிக்கெட் தான் தேட்டரில் வாங்குறது மலேசியாவில். அதெல்லாம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆர்ஐ தேட்டர் மேனேஜர் போனாரு. அண்ணே பல வருஷத்துக்கு அப்புறம் பெண்களை இன்னைக்கு தான் பார்க்குற தேட்டர்னு சொல்றாங்க. அதெல்லாம் பெண்களை வரவழைத்த ஒரு கதை வந்து சாமி உண்மையிலே குடும்பமா பார்க்கணும். எல்லாரும் நல்லா பேசுறாங்க. அதோட மிகப்பெரிய ஒரு கதாசிரியர் பாலமுருகன் அவர்கள், அவர் படிக்கப்பட்ட வசந்தமல்லி, எங்க ஊர் ராஜா, ராஜபாட்டங்கத்துறை, எப்படி சாஜி சாருக்கு வந்து 27 படம் கதை சொன்ன பாலமுருகன். அவருடைய பையன் பூராஜ் தான் நான் தேவிதாசார டைரக்டர் அறிமுகப்படுத்தினேன். அவர் நேற்று நைட்டு பேசினாரு. தெலுங்குல பயங்கர பிஸி. அவர் சிரஞ்சீவிலேருந்து எல்லாருக்கும் பிஸி. அவர் சொன்னார், சார் 1.5 மணி நேரமா யூடியூப்ல பாக்குறேன், யூடியூப்காரருக்கு நன்றி சொல்லுங்க. யாருமே படம் பார்த்தா ஒரு ஆள் கூட நெகட்டிவா சொல்லாத ஒரு படம் இந்த படம். இந்த படம் பாருங்க. சண்டே போகிறது மண்டே வந்து மிகப்பெரிய டாக். ஒருத்தர் சொல்றாரு, நான் தற்கொலை பண்ணிதான் நினைச்சேன். சொல்றாரு படம் பார்த்து சூசைட் பண்ண நினைச்சேன். ஆனா படத்தை பார்த்துக்கிறோம் சாக மாட்டேன். கடனை அடைச்சிட்டு நான் வாழ்ந்து காட்டுன்னு சொல்றான். இன்னொருத்தர் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றுறாங்க. நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை மக்கள் ஏத்துக்கணும் சொன்னா கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. அவங்க பார்க்க வேண்டிய படத்தை பண்ணா கண்டிப்பா பார்ப்பாங்க. இயக்குனர் வந்து சாதாரணம் அல்ல. கேப்டன் ஷிப் சொல்லலாம். அந்த கதையை வந்து கதை பண்ணி ரசனை எழுதி இயக்குனர் அது எப்படின்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எக்மூர் மதுரை போன சொல்ல ரயில் இன்ஜின் தான் டைரக்டர். அந்த இன்ஜின்ல 18 கோச் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர் கிளாஸ், ஹேண்டிகிராஃப்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட், லேடிஸ்க்கு ஒரு கம்பார்ட்மெண்ட், அண்ட்ரஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட். இவ்வளவையும் பொறுத்து இழுத்து அந்த ட்ரெயினை ஓட்டி கொண்டு போய் முதல்ல சேர்க்கிறது அந்த இன்ஜின் டிரைவர், அவர் தான் டைரக்டர். ஆனா அதே நேரத்தில் இந்த சென்னையிலிருந்து மதுரை போற இன்ஜினை தாங்குது பார்க்க கண்டவாளம் அதுதான் தயாரிப்பாங்க. அந்த கண்டவாளம் ரயில் ஓடாது. இந்த தயாரிப்பாளர் இந்த கண்டவாளம் வந்தவங்க மதியம் சார்களும் பாலா சைஸ்வரம். இந்த தயாரிப்பாளர் தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு தேவை தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளருக்கு செலவு அதிகம் வைக்காம ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட்ல ஒரு இருக்கலாம். அந்த காலத்துல ஓதலையாக
விடுதலை ராகம் அதை எடுத்து யாருமே வாங்கல, யாருமே பிடிக்கல. அப்புறம் இப்ராஹிம் இப்ராஹிம் வேற அவரே ஓடி சொல்லி போனார். சூப்பர் டைப். நான் எடுத்த நம்ம ஊரோட பதப்படம் கூட 3 வாரம் தூக்கிட்டாங்க மதுரையில். ஆனா கோயம்புத்தூர் எழுதும் 100ல. அது மாதிரி ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற சூழ்நிலை முந்தியெல்லாம் 3 வாரத்துக்கு பிக்கப் ஆகும், இப்ப 3 நாள் பிக்கப் ஆகும். ஏன்னா ஓடப்போற 10 நாள் தான், இதெல்லாம் 100 நாள். இப்போ ஒரு செலிபிரிட்டி இப்ப அடிச்சுட்டாங்க, 10 நாள் ஓட போதும் எல்லா தேட்டரும். இதெல்லாம் அதில் 5 ஃபுட்டு போடுவோம், 6 ஃபுட்டு போடுவோம், மொத்தமே 30-40 போடுவோம். இப்ப 300, 500, 700, 700 போயிடுச்சு. அது எத்தனை ஃபுட்டு போடாலும் சரி சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்ல. அதுல சாமானியம், இந்த சாமானியம் திரைப்படம் உண்மையிலேயே நானும் எவ்வளோ கதையை கேட்டேன், இதை கொஞ்சம் நடிச்சிருவோம், இனி வெயிட் பண்ணக்கூடாது சொல்லி ஒரு 45 படம் சொன்னாலும் 50 சொன்ன பேர் வந்தா கண்டிப்பாக நான் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப என்னைய கொண்டு போய் பாம்பேல இருக்கிற அனில் அம்பானி மாதிரி நீங்க சிம்பளி பேர் வச்சு பல லட்சம் கோடிக்கு அறிவிச்சுன்னா ஒருத்தன் பார்க்க மாட்டான், ஒட்ட மாட்டான். அது ராமராஜா அனில் அம்பானி ஈர்க்கூடாது. அவருக்கு ராமத்தலைக்காலு கேரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. அதே விஷயம் யாருக்கு என்ன பொருந்தும், இந்த பாடி லாங்குவேஜ் என்ன பொருந்தும். கதை சொல்லும் போது எடுக்கும்போது பார்த்தா படிக்கிறோம் அப்படின்னு. அது உண்மையிலேயே டேரக்டர் ஆகட்டும், புதுசு ஆகட்டும், கதாசிரியர் ஆகட்டும், அது மாதிரி இந்த படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குறது. முதல்ல டீசர் விடும்போது டாக் வந்துருச்சு, அது பேருக்கு போனாங்க ஏதோ டீசர் விஷயம் சொல்ல வச்சுச்சு. அது எனக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட் யூத்ன்றாங்க 2K 2.5 அவங்க என்ன சொன்னாங்க, சார் டீசர் செம்ம லெவல் தான், பயங்கர டாக் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு இசைஞானி இளையராஜா போட்டுருவோம், ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்த்தவங்க காம்பினேஷன் சொல்றாங்க போது இந்த காம்பினேஷன் அப்படின்னு இந்த படத்துக்கான இசைஞானி இளையராஜா சொன்னோம்னா மறுபடியும் டாக் எகிருச்சு. அது ரொம்ப நல்ல நாட்டு பாதிப்பு சாப்பிட்டு. ஆனா அதுல அண்ணன் முன்னாடி கூப்பிட்டு இங்க வாயா, நீயும் நானும் சேர்ந்து ஆடி அப்புறம் பாட்டை கேட்பாங்க, நீ பாட்டே இல்லாம படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இல்லை இவங்க வந்தாங்க வேற யாரும் போயிட்டாங்க. அடுத்த படம் பார்த்துக்கிட்டு ஒரு 6 படம் அவரே சொன்னார், அடுத்த படம் 6 பாட்டு கொண்டு வா, அருமையா போட்டு தர்றேன், அப்போ ஆடியோ கூப்பிட வர்றேன். ஸோ அடுத்த படத்தில் பாடம் பாண்டி போடுவோம். அதெல்லாம் அவருக்கு சேர்ந்தது ரொம்ப பெரிய காம்பினேஷன், அவ்வளவுதான் காங்கிரஸ் அமையணும். அந்த மாதிரி தயாரிப்பாளர் யாராக இருந்தாலும் நல்ல கதைகளை சொல்லும், நல்ல கதையில திங்க் பண்ணுவாங்க. யாரும் சொல்றது நீங்க இப்படி அப்படி போகலாம், இப்படியெல்லாம் போகலாம். நல்ல படங்களை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறாங்க நம்முடைய சங்க உறுப்பினர் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் இப்போ சொன்ன மாதிரி நான் உதவி டைரக்டர் ஆனது மீனாட்சி படத்தில் அந்த சுமை ஒரு படத்துல இருந்து 38-39 மணி எங்க டைரக்டர் உதவி டைரக்டர் ஆங்க, அசோசியேட் ஆகாமையா டைரக்டர் ஆகிக்கிறேன். அசோசியேட் ஆகுறேன் போடவே இல்லை. அது மாதிரி இந்த படத்துல என்ன ரொம்ப சொல்றதுன்னா ரொம்ப வாழ்க்கையில் பெருமைப்படுற விஷயம், நம்ம சங்கத்தின் மிகப்பெரிய ஒரு இயக்கம் இருக்கக்கூடிய சகோதரர் ஆர்வி பேர் ரவிக்குமார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார். கேஎஸ் ரவிக்குமார் சார் அவரு ஒரு லெவல் விஜய் சார் அப்புறம் இல்லையே படியாச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சார், அஜித் சார், கமல் சார் பண்ணிட்டார். ஆனா என்ன ஒரே ஒரு சொன்ன பெத்தவனுடைய படத்துல ஒரு 14 நாள் என்கிட்ட ஒரு கோடையிட்ட ஒர்க் பண்ணேன், அப்படின்னு டைரக்டர் போயிட்டார், வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சு. ஆனா அந்த 14 நாள் ஒர்க் பண்ணி பெத்த படம் படம் இன்னும் வச்சு அது வேற விஷயம். அந்த 14 நாள் வேலை பார்த்ததுக்கு இந்த படத்துல அழைச்சதுக்கு உடனே ஒத்துழைப்பு கொடுத்து நடிச்சு அந்த அரங்கத்துல அந்த ஷூட்டிங்கை தந்த மரியாதையை சாகிறத மறக்க மாட்டேன். அப்படித்தான் இருக்கணும். நம்ம வளர்த்தவங்க யாரும் நம்ம வளர்ந்தோம், யாராலும் வளர போறோம் ஒரு தடமான ஒரு நம்பிக்கையோட என்னைக்கு இருக்கணும். சினிமாவில் போகும், ஆனா அந்த விசுவாசம், அந்த நன்றி என்னைக்கு மனசுல இருக்கும். அதனால அந்த சாமானிய திரைப்படத்தில் சார் பேசினாரு தான் கொஞ்சம் ஒரு காமெடியா சொன்ன விஷயம். அவருக்கு நானும் சாரி எடுக்கிறேன். ஏன்னா சில பேர் ரொம்ப காமெடியா பேசுவோம், அது வேற மாதிரி போகும் டைலாக். அது மாதிரி ஏதோ சொன்னாங்க, அது எடுப்ப வேண்டாம். அவசரமா நானும் உங்களோட மனு எடுக்கிறேன், பெருசப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வரத்தாங்க. அதை பற்றி பிரச்சனை லோக்கா சொல்றது சில விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது நம்ம பெரிய ஆற்றலாளர்கள் எதார்த்தமா பேசுறாங்க பார்த்து அதனால அளவுக்கு எத்த பாயிண்ட் வேணாம். நல்லபடியாக சாமானியத்தை பார்த்துருப்பீங்க, ஜெயிச்சிருப்பீங்க. நீங்க கண்டிப்பா தேட்டரில் படம் பார்க்கலாம், பாருங்க படம் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் பார்த்து நல்லபடியாக பார்க்கணும். தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்த படம் ஒரு நல்ல படம். படத்தை அன்னைக்கே ஈவினிங்ல ரிசர்வ் ஒரு 6 போட்டுட்டான். படத்துல சொன்ன கருத்து ரிசர்வ் 6 போட்டான்.
கடன் கொடுத்தவங்கிட்ட யாருமே 7 மணிக்கு மேல போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது சொல்றேன். ஒரே நாள் நம்ம எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு மத்தியில பெரிய விஷயம். அப்ப சொல்ற கண்டென்ட் ஏன்னா கடன் வாங்க வாங்க முடியாது. யாருமே கடன் வாங்கக்கூடாது சொல்லல, தகுதி மீறி வாங்கக்கூடாது. நம்மகிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குன்னு சொன்னா 90 ரூபாய்க்கு தான் வீடு வாங்கணும், 10 ரூபாய் கையில் வச்சுக்கணும். நீ 1 ரூபா இருக்கே நம்ம ஒரு 1 நாள் பார்க்கணும்னு சொல்லுங்க, அந்த 25 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அது 3 ரூபாய்க்கு போய் அதான் 10 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு நம்ம தகுதிக்குள்ள மாதிரி 90 ரூபாய்க்கு விடுவோம்னா அது நம்ம தப்பு. அதுதான் வேற நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, தகுதியை மீறி வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். அதான் மேட்டர். அது ஏதோ ஒரு ஆண்ட முன்னேற்றம் வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தி. டைரக்டராக இருந்து, நடிகராக இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து, எக்ஸிபியூட்டராக இருந்து எல்லா வகையிலையும் நான் மேக்ஸிமம் ரைட் வீடியோவில் இருக்கேன், டைரக்டர் இருக்கேன், ஆக்டர் இருக்கேன், ப்ரொடியூசர் இருக்கேன். எல்லாம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப திருப்தி. இந்த 45 படங்கள் எனக்கு என்ன பேர் வந்தாலும் நடிகர் ராமராஜனுக்கு எனக்கு மூல ஸ்தானம் சொல்லுவாங்க. மூலக்கர் வந்து டைரக்டர் தான். டைரக்டர் ஆகிட்டா அந்த டைரக்டராக சூழலை புதுசாக பண்ணும்போது அதில் குருநாதர் அழகை பார்த்து தான் அவர் பெயரை கூப்பிடு அவர் சுறுசுறுப்பாக கூப்பிட்டார். அதனால எவ்வளவு உயரம் போனாலும் எனக்கு பின்னால் என் தாய் வீடு, என்னுடைய அடித்தளம் இந்த இயக்குநர் சங்கம். இந்த சங்கத்தில் வந்து நடைபெறுகிறது. இங்கு வர வச்சு என்னை கவனித்த அத்தனை பேருக்கும் நன்றியாக வச்சிருக்கிறேன். சர்வஸ் பேச ஒரு விஷயத்தை சூப்பராக பேச சொன்ன தமிழ் அருமையான ஒரு அவரே சொல்லி சார் சிட்டிசன் படி நான் போனால் சார் என்ன சார் அது ஏன்னு தெரியல, ஒன்றும் புரியல. அமைப்பு வரணும், வரும், கண்டிப்பாக வரும். நீங்க வரும்னு சொன்னா வரும். நீ இருக்கிற யாராவது நான் டைரக்டர் ஆகியே தீர்வேன் ஒரு 3 வருஷம் முயற்சி பண்ணு, நிச்சயமா நீங்க அந்த இடத்த அடைஞ்சே தீர்வி. இந்த வைரல் வரும், நான் பண்ணுவையா, நான் நிப்பையா, நான் டைரக்ட் பண்ணுவையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான திரைக்கதை பண்ணி சொன்னா தாய் இருப்பாங்க. இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த நேரத்தில் வந்து படம் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பெரிய பேனர் இருக்கு பண்றாங்க, பெரிய எழுதுறாங்க. ஒரு சின்ன ஸ்மால் பட்ஜெட் சக்சஸ் கொடுக்க முடியல. அந்த மாதிரி சொல்ல வந்து இந்த படத்தை ராமராஜன் நடிச்சா நல்லா இருக்கும், இருக்கும். இதை வைத்து சிறப்பாக கேட்ட நாயகேஷ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எழுக்கூடிய அத்தனையுடைய தலைவர் செயலாளர் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தது இயக்குனர் ராஜேஷா ராகேஷ். ஆக்சுவலி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பூந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறமா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு வருவாங்க. வந்தா நல்லா தூங்குங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. அது என்னன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நல்லா தூங்குறதுக்கு அவங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அவ்வளவு ஒரு நிம்மதியான இடம் அம்மா வீடு. அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜுக்கு போய் நின்னாலும் நம்ம டேரக்டர் ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும் போது சத்தியமா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 படம் முயற்சி பண்ணேன், இந்த வேலையில நிற்க முடியல. அதனால அதை ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு ஆத்மார்த்தமா நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து நிறைய சிக்கல், அதாவது டைட்டில் என்னதுன்னாங்க, கதை என்னதுன்னாங்க. ஸோ அதனால நிறைய டாபிக் போயிட்டு இருந்தது. கதை வந்து கார்த்திக் மாரோட கதை தான். வெளியில யாரு சொன்னாலும் அது பொய், அது யாருக்கும் சொந்தம் கிடையாது, அவருடைய கதை தான். இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம். அதை பெஸ்டா உட்காந்து எல்லாரும் ஸ்கிரீன் பிளே பண்ணி டயலாக் எழுதி அதுக்கு உயிர் கொடுத்து அதை செதுக்கி தான் டைரக்ட் பண்ணி 2 ஆண்டுகள் உழைச்சிருக்கு. ராத்திரி பகலாம் தூங்காம ஒர்க் பண்ண 100 டெக்னீஷியனுக்கே தெரியுது. அப்படி கொண்டு வந்ததுதான் ராமராஜன் சார் வந்து, சார் உங்களுக்கு மட்டும் கம்பேக் இல்லை சார், எங்க வாழ்க்கைக்கு இது கம்பேக் படம் தான். அதனால வந்து இது மறுப்பதற்கு இல்லை. எனக்கு மதி சார் கொடுத்திருக்க 2வது படம் இது. அவருக்கு தான் முதல்ல நீங்க எல்லாரும் கை தட்டணும். நவீன் வந்து பார்ட்னர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் சசிகுமார் சாருக்கும் பிரபுதேவாவுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது 2 பேருக்குமே. கரெக்டா அட்வான்ஸ் கொடுக்க போற அன்னைக்கு மார்ச் 20, 2020 கொரோனா பிறந்த நாள் கொரோனாவுக்கு 2 வருஷம் நாட்கள் மட்டை போட்டுச்சு. எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஓடிடின்னு ஒன்று வருதுனாங்க, ஒன்றுத்தையுமே இது பண்ண முடியல. அப்படி ஒரு சூழல் நான் இருக்கும்போது தான் திரும்பவும் எனக்கு கூப்பிட்டு சார் இந்த படம் கொடுத்தாங்க. ஸோ வந்து நான் அவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தோம். அதுவும் ரொம்ப சிக்கனமா பண்ண படம் தான். இதுவும் என்ன சொன்னமோ திட்டமிடுதலை விட சீரும் சிறப்பு மாதிரி அவருக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு படம் எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த நல்ல நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன். என்னோட டிஓபி அருள், எடிட்டர் கோபி, மக்கள் நாயகர் ராமராஜன் சார், ராஜேஷ், டிஆர்ஓ ஜான் சார், பாவெல்லாம் ராத்திரி பகலாம் தூங்கவே இல்லை. கோ ப்ரொடியூசர் பாலா சதீஷ் இன்னைக்கு ரிலீஸ்க்காக அவ்வளோ டே நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், படத்துல வந்து 7 இயக்குநர்கள் நடிச்சிருக்காங்க நம்ம யூனியன்ல இருந்து.
ராமராஜன் சாரே ஒரு டைரக்டர், ராதவலி சாரு ஒரு இயக்குனருங்கிறது உங்களுக்கு தெரியும். கோஸ் வெங்கடண்ண, த கிரேட் லெஜெண்டரி K.S. ரவிக்குமார் சாரு, சரவணன் சுப்பையா சாரு, சரவண சக்தி பண்ணியிருக்காப்ல. அதுல சரவணன் சுப்பையா சார் இந்த மாதிரி எல்லாரும் மாதிரி ஆக்ட் பண்ணதான் இந்த படத்துக்கு வந்தாரு ஒரே ஒரு நாள். இன்னைக்கு பாருங்க ப்ரொடியூசரோட ஃபுல் சப்போர்ட்டா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். எனவே ரொம்ப ஒரு அற்புதமான மேடை இது. இசைஞானி ஐயாவையும் மக்கள் நாயகனையும் 23 வருஷத்துக்கு அப்புறம் இணைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. இயற்கைக்கும் என் தாய் தந்தைக்கும் தயாரிப்பாளர் மதியழகன், பாலா பிரதர்ஸ், ஹரிஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மக்கள் நாயகன் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது இதை தீர்த்து வச்சது எல்லா விதத்திலுமே சொல்றேன். ஆதி உதயகுமார் சாரு, பேரரசு சார்லாம் திருப்பாச்சி ஷூட் பண்ணும்போது நான் இன்ஸ்டியூட்ல 2004 படிச்சுட்டு இருக்கேன். அங்க மத்தியான சாப்பாடு கொஞ்சம் கஷ்டப்படுற காலகட்டம் அது. போயிட்டு அங்க லஞ்ச்ல சாப்பிடும்போது விரட்டி விடுவாங்க, போங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க போங்க, இங்க சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி. பேரரசு சார் தான் பசங்க தானே, படிக்கிற பசங்க தானே சாப்பிட சொன்னாரு. அந்த மனசுதான் சார் உங்களுக்கு ஊரரசு. உண்மையிலேயே சொல்றேன், சாரோட அந்த இது என்ன சொல்றது, சச்சின் இந்த படம் அந்த படம் ஷூட்டிங்லேயே அப்படிதான். விஜய் சார் படம் ஷூட்டிங் நடந்தாலே நாங்க 10 நாள் 5 நாள் சாப்பிட்டு இருப்போம் அங்க இன்ஸ்டியூட்ல. எங்களுக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன் நானு. ஸோ இங்க எல்லாரும் இருக்காங்க. எங்க சீனியர் உதயகுமார் சார் பெரிய பக்கபலமாவும் சப்போர்ட்டாகவும், நியாயம் என்னவோ அந்த பக்கம் சப்போர்ட்டா இருந்தாங்க, என்ன உண்மையோ அந்த பக்கம் சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட உதவி இயக்குநர்களுக்கும் பெரிய தேங்க்யூ. விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்புக்குரிய சகோதரர் ரங்கநாதன் சொல்ல இருக்கேன். ஸ்ரீ ரங்கநாதன் ராம்கி, அது மாதிரி PR ஜான், அந்த தம்பிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் சொல்ல வாங்க ரங்கநாதன் சார், வாங்க, உங்க உடம்பு மறக்கக்கூடாது. ஆமாம், அது ரொம்ப வேண்டப்பட்டவர். டெய்லி ஃபோனில் வாட்ஸ்அப் கொடுத்து நல்ல மெசேஜ் போக எனக்கு. அவருக்கும் ஆமாம். ஸோ அது கடைசியாக கதாசிரியர் கார்த்திகுமார் அவர்கள், ஒளிப்பதிவாளர் அருள் செல்வன், சார் எடிட்டர் சார் அருள் செல்வன். இப்போ நீங்க போடுங்க. திரைப்படத்தின் எடிட்டர் அவர்கள் பேரரசு சொன்னாங்க. இணை துணை இயக்குநர்கள் சாரோட ஒப்பந்தவங்க தயவுசெய்து வந்துடுங்க ப்ளீஸ். நேரம் கருதி நான் அடுத்த தாயப்படத்தை கொடுக்குறேன். இந்த பேங்க் கொடூர பண்ண ஆபீசரா டார்ச்சர் பண்ண நடிகர், அவரை நம்மளுடைய சங்கம் சார்பா சிறப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இணை தயாரிப்பாளர்கள் பாலா சார், சதீஷ் சார், ப்ளீஸ் சார், சதீஷ் சார், இணை தயாரிப்பாளர் பாலா சார். போட்டு பாலா சார் உதவி ஒளிப்பதிவாளர் ரோலக்ஸ். நேரம் கருதி இறுதி உரையாக நம்மளுடைய தயாரிப்பாளர் உங்களோட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். சுரேஷ் கான் சார் மேல இங்க வாங்க. ராமராஜன் சார் பிரதர் சுரேஷ் கான் சார் இன்னொரு மாப்பிள்ளை அந்த ஊர்ல சூரிய சந்திரன் புடி சொல்லியிருக்காப்புல அண்ணன் பையன் தான் சுரேஷ்காந்த். அதுபோல மணிக்கணன் கேமராமேன் சார் ஓரம்னு தெரியல. அதுபோல அப்படி அருள் சார் அவர்களுக்கும் கைட்டு கோபி சார் அவர்களுக்கும் அந்த இன்னொருத்தர் சொன்னீங்க தம்பி சியாம் அவர்களுக்கும் ராஜபாண்டி அவர்களுக்கும்
ரோட சுரேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் திருத்தி பார்க்க வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கும் நன்றி எல்லாம் நான் தெரிவித்துக்கிறேன். இணை தயாரிப்பாளர் சதீஷ் நமது சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்குமே எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. இப்போ வந்து அந்த இன்சார்ஜ் ரங்கநாதன் சாருக்கும் ராம்கிக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி ஒரு சில வார்த்தைகள் பேசுறது கடைசி நான் ஒரு 5 நிமிஷம் பேசிதான் ஆகணும் இந்த மேடையில. முதல்ல உங்க சண்டே லீவ் டைம்ல இவ்வளவு தூரம் வந்து 10 மணி ஷோக்கு வந்தது ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த நேற்று நைட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்து டிசைட் பண்ணதான் இது. நம்ம டைரக்டர் யூனியன்றது நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம், எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது தயாரிப்பாளர் சங்கம் தான் காரணமா இருக்கும். ஆனா அது இங்க நடக்கல. ஆனா டைரக்டர் யூனியன் முழு சப்போர்ட் கொடுத்தாங்க. அது 10 மணிக்கு உதயகுமார் சார் போன் பண்ணுவாரு. எனக்கு ஷாக்கா இருக்கும். 10 மணி கூட கால் பண்ணுவாங்க. என்னப்பா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, கரெக்டா போயிட்டு இருக்கான்னு ரொம்ப கேரிங்கா ஒரு ஃபாதர் மாதிரி அவர் எப்பவுமே டீல் பண்ணாரு. முதல்ல எனக்கு அது கரெக்டா படல. நான் போய் எங்களோட யூனியன்ல போய் அவங்கள பேசணும் கொள்ளணும் தான் அங்க நடக்காம சார் என்ன கைட் பண்ணாங்க. முதல் முறையா ஒரு இயக்குனர் சங்கம் ஒரு பிரச்சனையை தீர்த்து ரொம்ப ஸ்மூத்தா தீர்த்தாங்க. அது அவரோட டெக்னிக்னு நினைக்கிறேன். சார் ஆகட்டும், பேரண்ட்ஸ் சார் ஆகட்டும், ரொம்ப அழகா அதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய டைரக்டர் யூனியன் பல வருஷமா அப்படியே அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் யோசிச்சிட்டே இருப்பேன். நம்ம நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் பண்ணிட்டாரு உதயகுமார் சார். நானும் இந்த கவுன்சில்ல ஒரு கார்டு எடுக்கணும். ஏன்னா ஒன்ற சப்போர்ட்டும் இல்லைங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் ஒண்ணு வீணா போய் ஒண்ணு இருக்குங்க. நான் உண்மையாவே சொல்லி ஆனது. ஏன் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்களோட கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காக ஒரு ப்ரொடியூசரையும் கொண்டு சாவடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமா வழியா இருக்கு. இதனோட பல்ஸ் என்னோட இல்ல, நான் நெகட்டிவா பேசுறேன் சார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல ஏதாவது இந்த சபையில சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் எதுவே இருந்தாலும் 12வது படமா 11 படம் ஒரு நம்பர் சார் இதா சொல்லிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு தந்த மக்கள் நாயகனை 14 இயர்ஸ் கழிச்சு கொண்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் சொன்ன மாதிரி வியாபாரம் நடந்தது. அதை மீறி இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் இந்த படம் ரொம்ப சேர்ந்து இருக்கு. எல்லாரும் கால் பண்ணி ஒரு நல்ல படத்தை பண்ணிருக்கீங்க. கம்பெனியோட நேம் ரீச் ஆயிருக்கு, டைரக்டரோட பேர் ரீச் ஆயிருக்கு, ரைட்டரோட பேர் ரீச் ஆயிருக்கு. சாருக்கு ஒரு கம்பேக் கொடுத்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை இவ்வளவு வெற்றிகரமா கொண்டு சேர்த்தது பிஆர் ஜான் சார் தான். ஜான் சார் கண்டிப்பா மேல வாங்க. ஏன்னா எந்த டைம் போன் பண்ணாலும் அப்படியே அதை தலைக்காம எடுப்பாரு. இன்னைக்கு ஒரு நல்ல படம் தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கொண்டு சேர்க்கறது அதை விட கஷ்டம். சொன்ன டேட்ல படம் அது கஷ்டம். ஆனா இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு இன்னைக்கு சிறப்பா சாமானியம் வந்திருக்கு. இந்த படம் நான் லாஸ்ட் ரிலீஸ் பண்ண டேட் போட்டது எனக்கு ரொம்ப ரைட் அண்ட் லெஃப்டா இருந்தது சதீஷும் பாலாவும் தான். தே ஆர் நாட் அ கோ-ப்ரொடியூசர், தே ஆர் மை பிரதர். அதே மாதிரி இந்த படத்தை பத்தி டெய்லி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாம் படம் பண்ண போறீங்க. சார் சொன்ன மாதிரி தான் நல்ல கதைகளை கொண்டாங்க. கண்டிப்பா எங்க டோர் எப்பவுமே திறந்திருக்கும். முயற்சியை கைவிடாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சாப்பாடு இருக்கு. எல்லாரும் நம்ம ஏன்னா இன்னைக்கு அது டிசைட் லாஸ்ட் மினிட் இன்னைக்கு லேட் ஆகுதுன்னா லாஸ்ட் மினிட் தான் திங்க் பண்றோம். எல்லாரும் 10 மணிக்கு வருவாங்களே, 1 மணிக்கு போகும்போது என்ன ஆகும் பசியோட அது தாட்ல தான் நாங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் என்னோட அடுத்த படத்துல பெருசா நம்ம எல்லாம் ஒரு சந்தோஷமா நிகழ்வுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நம்ம இன்னொரு விழாவில்